மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். இன்று நீங்கள் சில செய்திகளை பார்த்திருப்பீர்கள். அதில் ஒன்று 2026 ஏப்ரல் 1 அன்று பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கூறிய வார்த்தைகளை கவனியுங்கள். அதாவது, ஈரானுடனான தற்போதைய மோதல் பிரிட்டனின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும், இது நமது போர் அல்ல என்றும் கூறி ஒரு அறிக்கை கொடுத்துள்ளார். அதேபோல் ஆஸ்திரேலிய பிரதமர் அண்டோனி அல்பானீஸ் அதே ஏப்ரல் 1 அன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய ஓர் அரிதான உரையில், மேற்காசியாவில் தீவிரமடைந்து வரும் போர் பல மாதங்களுக்கு ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று எச்சரித்து பேசியிருப்பார். சற்றே சிந்தியுங்கள். சில நாட்களுக்கு முன் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் என்ன கூறினார்? अध्यक्ष जी, इस युद्ध के कारण दुनिया में जो कठिन हालात बने हैं, उनका प्रभाव लंबे समय तक बने रहने की आशंका है. इसलिए हमें तैयार रहना होगा, हमें एकजुट रहना होगा. हम कोरोना के समय भी एकजुटता से ऐसी चुनौतियों का सामना कर चुके हैं. अब हमें फिर से उसी तरह तैयार रहने की आवश्यकता है. धीरज के साथ, संयम के साथ, शांत मन से हमें हर चुनौती का मुकाबला करना है. और यही हमारे தற்போது நடைபெற்று வரும் மேற்காசிய மோதலானது உலக பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றில் நீண்டகால கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும், அதனால் தேசிய ஒற்றுமை என்பது அவசியம் என்றும், மேலும் இதனை கோவிட்-19 பெருந்தொற்றில் ஏற்பட்ட சாத்தியமான பொருளாதார அதிர்ச்சிகளை எதிர்கொண்டது போல் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி எச்சரித்தார். அதேபோல் ரஷ்ய அதிபரான புட்டினும் இந்த மோதல் கோவிட்-19 பரவலின் போது ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஒப்பான அளவுக்கு உலக பொருளாதாரத்தையும் விநியோக சங்கிலிகளையும் சீர்குலைக்க கூடும் என்றும், கோவிட் காலத்தை போலவே தொழில்துறைகள், வர்த்தகம், உற்பத்தி போன்ற முக்கிய துறைகள் அனைத்தும் தடைபட வாய்ப்பு உள்ளது என்றும், மேலும் இந்த பிரச்சினை எவ்வாறு மேலும் தீவிரமாகும் என்பதையும், அதன் இறுதி விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதையும் இந்த மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு கூட தெளிவாக தெரியவில்லை என்று அவர் எச்சரித்துள்ளார். அதாவது, நிலைமை மிகவும் கணிக்க முடியாததாகவும் ஆபத்தானதாகவும் மாறி வருகிறது என்று கூறியுள்ளார். இந்த செய்திகள் அனைத்தையும் உற்று நோக்குங்கள். உங்களுக்கு இதில் உள்ள தொடர்பு புள்ளிகள் புரிய வரும். இவையாவும் எதை உங்களுக்கு முன்னறிவிக்கின்றன என்பதை பற்றியும், அந்த தொடர்பு என்ன உங்களுக்கு உணர்த்துகின்றது என்பதை பற்றியும் விரிவாக பார்க்கும் முன், எம்மை பின்பற்றும் போராளிகளே, எதிர்காலத்திற்காக நீங்கள் உதவ நினைத்தால் தேங்க்ஸ் என்ற அன்பளிப்பு மூலம் உங்கள் ஆதரவை தாராளமாக கொடுத்து உதவலாம். உங்களுக்கு இந்த காணொளி முறையான தகவலை தந்து அறிவை கொடுத்து அறிவாயுதம் எந்த உதவி இருந்தால் ஆம் என்று தெரிவிக்கும் வகையில் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஆதரவளியுங்கள். மேலும் இந்த அறிவாயுதத்தை நீங்கள் பிறருக்கு தருவதற்கு எண்ணினால் மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து அறிவாயுதத்தை கொடுங்கள். மேலும் நீங்கள் பல உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். அதோடு யாம் பதிவிடும் காணொளிக்கு நீங்கள் தரும் ஹைப் மூலம் இந்த காணொளி வேகமாக பலருக்கு தெரிய வரும். ஆகையால் ஹைப் கொடுத்து முன்னிலைப்படுத்துங்கள். எம்மோடு போராளியாக இணைந்து கொள்ள ஜாயின் என்பதன் மூலம் மெம்பராக இணைந்து எம்மோடு போராளியாக பயணப்படுங்கள். தற்போது அரங்கேறி வரும் இந்த நிகழ்வானது பொருளாதார வீழ்ச்சிக்கான மிக முக்கிய காரணியாக அமையும் என்பதுதான் அந்த தொடர்பு புள்ளி. யாம் உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி எச்சரிக்கை அளித்திருந்தோம் இல்லையா? 3ஆம் உலகப் போருக்கு முன்னர் இந்த உலகம் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் என்று, அதற்கான வேலைகளைத்தான் தற்போது ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் அவர்களுக்கு போரின் நீட்சி பற்றியும் தெரிந்துள்ளது. காரணம், ஏப்ரல் 1 அன்று ஈரான் கொடுத்த எச்சரிக்கையின் அடையாளமாக அமேசான் நிறுவனத்தின் கிளவுட் தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைனில் உள்ள பிரம்மாண்ட தரவு மையம் சிதைந்ததாக ஈரான் அறிவித்துள்ளது. பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதுடன், ஈரான் நடத்திய இந்த தாக்குதலால் ஏற்பட்ட பாரிய தீயை அணைக்க சிவில் பாதுகாப்பு படையினர்
போராடி வருவதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமேசான் நிறுவனத்தின் மிக முக்கியமான தரவு மையமாக விளங்கும் இந்த தளம் சிதைக்கப்பட்டதால் பல பன்னாட்டு நிறுவனங்களின் இணைய சேவைகள் மற்றும் கிளவுட் சேமிப்பு வசதிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீது நேரடி போர் தொடுப்போம் என ஈரான் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது. இது சர்வதேச தொழில்நுட்ப சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமேசான் நிறுவனத்தின் மீதான இந்த தாக்குதல் அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் டிஜிட்டல் இறையாண்மை மீதான தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அமெரிக்காவின் ஒரு முக்கிய வர்த்தக சொத்து அழிக்கப்பட்டிருப்பது போரை இன்னும் தீவிரமாக்கக்கூடும். அதோடு பஹ்ரைனில் உள்ள ஏனைய அமெரிக்க நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 2 அன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் ஈரானை கடுமையாக தாக்குவோம் என்றும் மீண்டும் கற்காலத்திற்கு கொண்டு செல்வேன் என்றும் நாங்கள் இலக்கை நெருங்கிவிட்டோம், அதை விரைவாக முடிக்கப் போகிறோம் என்று எச்சரிக்கை அளித்து பேசியுள்ளார். அதற்கு பதிலுரையாக ஈரானின் இராணுவ திறனை முழுமையாக மதிப்பிடத் தவறிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேரழிவுக்கான தாக்குதலை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளது ஈரான். நீங்கள் ஒன்றை கவனித்தால் புரியும். ஈரான் இந்த போரில் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை சர்வசாதாரணமாக நடத்தி வருகிறது. இதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கும் ஏவுகணை நகரங்கள். ஆம், ஈரானிடம் நிலத்துக்கு அடியில் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை நகரங்கள் உண்டு. அங்கு உற்பத்தி செய்யும் ஏவுகணைகள் கொண்டும் ஏற்கனவே உற்பத்தி செய்த ஏவுகணைகள் கொண்டும் இலகுவாக ஈரான் தாக்கி வருகிறது. இதில் ஒரு முக்கிய தீவு ஒன்று உள்ளது. தற்போதைய சூழலில் அமெரிக்கா ஹார்மூஸ் நீரிணையை கைப்பற்ற வேண்டும் என்றால் முதலில் அந்த தீவை கைப்பற்ற வேண்டும். அதற்கான ஆயத்த பணியில்தான் அமெரிக்கா இருக்கிறது. பெரும்பாலான ஊடகங்கள் அமெரிக்கா கார்கு தீவைத்தான் கைப்பற்றப் போகிறது என்று கூறி வருகிறது இல்லையா? ஆனால் உண்மை அதுவல்ல. இது ஒரு திசை திருப்பல் மட்டுமே. அதன் உண்மையான இலக்கு என்பது வேறு. கார்க் தீவு என்பது வெறும் 8 முதல் 10 கிலோமீட்டர் நீளம், 2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய சாதாரண தீவு. அங்கு எண்ணெய் உற்பத்தி கிடையாது, வெறும் ஏற்றுமதி மட்டுமே. கப்பல்கள் வரும், எண்ணெய் ஏற்றி செல்லும், அவ்வளவுதான். அமெரிக்கா அதை தாக்கினால் ஈரானின் எண்ணெய் வருமானம் தடைப்படும். ஆனால் அது ஈரானை முழுவதுமாக வீழ்த்தாது. அப்படியானால் அவர்கள் கைப்பற்ற நினைக்கும் தீவு எது? அதுதான் கெஷம் தீவு. அமெரிக்காவின் உண்மையான இலக்கு என்பது இதுதான். இந்த தீவை பிடிக்காமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கைப்பற்ற முடியாது. காரணம் இது. இந்த தீவை அமெரிக்கா தாக்கினால் உலக எண்ணெய் சந்தை சரிந்து விழும். உங்களது பெட்ரோல் விலை $200 மேல் உயரும். உங்களது உணவு, மருந்து, பயணம் அனைத்தும் பாதிக்கப்படும். இந்த கெஷம் தீவு நீங்கள் நினைப்பது போல் சாதாரண தீவு அல்ல. சுமார் 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட 135 கிலோமீட்டர் நீளமான பிரம்மாண்டமான தீவு. பாரசீக கடலில் ஒரு மீன் அல்லது டால்பின் போன்ற வடிவில் படுத்திருக்கும் இந்த தீவு ஹார்மூஸ் நீரிணையின் நுழைவாயிலை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது. இங்குதான் ஈரானின் உண்மையான பலம் ஒளிந்திருக்கிறது. இந்த தீவை பிடித்தால் மட்டுமே அமெரிக்கா ஹோர்மூஸ் நீரிணையை திறக்க முடியும். இல்லையென்றால் அமெரிக்க படைகள் மரண புதைக்குழியில் சிக்கும். இங்குதான் ஈரானின் சில ஏவுகணை நகரங்கள் நிலத்தின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. அதோடு ட்ரோன் உற்பத்தி சாலைகள் இருக்கின்றன. ஒரு முழு இராணுவ நகரமே இதன் நிலத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. தீவை சுற்றி ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் இன்னும் பல சிறிய தீவுகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் லாராக் தீவு. இதை இப்போது 2 மில்லியன் தீவு என்று அழைக்கிறார்கள். காரணம், ஈரான் இந்த பகுதி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு $2 மில்லியன் அமெரிக்க வரை கட்டணம் வசூலிக்கிறது. இது ஒரு டோல் பூத் போல செயல்படுகிறது. சீன கப்பல்கள் யுவானில் பணம் செலுத்தி இந்த பாதுகாப்பான பாதையில் செல்கின்றன. அமெரிக்கா இந்த கேஷம் தீவை தாக்கினால் உலக வர்த்தகத்தை எளிதாக முடக்கலாம். அதோடு லாராக் தீவையும் கட்டுப்படுத்த முடியும். அடுத்தது அபு மூசா தீவு. ஈரான் இதை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது என்றாலும் ஐக்கிய அரபு அமீரகம் இதற்கு உரிமை கோருகிறது. கிட்டத்தட்ட இது இந்தியா இலங்கை இடையேயான கச்சத்தீவு பிரச்சினை போல. இந்த தீவுகள் அனைத்தும் சங்கிலிகள் போல ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. காரணம், கார்க் தீவை தாக்கினால் கியூஷம், லராக், அபு மூசா
இந்த 3 தீவுகளில் உள்ள ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அமெரிக்க படைகளை தாக்கும். அதாவது இங்குள்ள ஏதாவது ஒரு தீவை பிடிக்க நினைத்தாலும் மற்ற 3 தீவுகளும் மூர்க்கமாக தாக்கும். அதில் முதன்மையானது கேஷம் தீவு. இந்த தீவு சுமார் 1,50,000 முதல் 1,70,000 மக்கள் வசிக்கின்றனர். பெரிய ஷாப்பிங் மால்கள், மீன்பிடி துறைமுகங்கள், சர்வதேச விமான நிலையம் எல்லாம் உள்ளது. கடல் தொழில், எண்ணெய் ஏற்றுமதி இவை பிரதான வருமானம். ஆனால் இதன் உண்மையான அழகு அதன் இயற்கை அமைப்பு. வினோதமான பாறை அமைப்புகள், பள்ளத்தாக்குகள், செங்குத்தான மலைகள், பாறைகள் தான் இதன் பாதுகாப்பு. காரணம், கப்பலில் வந்து இறங்கினால் உள்ளே ஊடுருவது மிக கடினம். இது ஒரு இயற்கையான கோட்டை. இந்த தீவு பாரசீக வளைகுடாவிலேயே மிகப்பெரியது. மேலும் இங்கு ஒரு சர்வதேச விமான நிலையம் இருப்பது ஈரானுக்கு பெரும் வலிமை. ட்ரோன்கள், ஏவுகணைகள் அனைத்தும் இங்கிருந்து எளிதில் இலக்கை அடையக்கூடிய அமைவிடத்தில் உள்ளது. இந்த தீவின் கீழ் மிசைல் சிட்டியை ஈரான் வடிவமைத்துள்ளது. உப்பு குகைகள் மற்றும் பாறை அமைப்புகள் இவற்றை பயன்படுத்தி ஈரான் இந்த நிலக்கீழ் நகரங்களை உருவாக்கியுள்ளது. பூகம்பத்தை தாங்கும் வலிமையும், ரயில் பாதைகளும், எளிதில் வெளியேற ரகசிய சுரங்க அமைப்புகளும், தொடர்ந்து மின்சாரம் கிடைக்கும் விதமாக எல்லா வசதிகளும் உள்ளது. மேற்பரப்பில் சுற்றுலா தளமாகவும், நிலத்தடியில் மரண ஆயுதங்களின் நகரமாகவும், அமெரிக்க படைகள் வந்திறங்கினால் அவர்களுக்கு நரகமாகவும் இந்த தீவு காட்சியளிக்கும். கார்க் தீவு கேசம் தீவிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதனால் கேசம் தீவை கடந்து செல்ல முடியாது. எனவே அமெரிக்கா கேசம் தீவையே முதலில் குறிவைக்கும். அப்படி குறிவைத்து தாக்குதல்கள் அரங்கேறினால் ஹோர்மூஸ் நீரிணை நிரந்தரமாக மூடுவதற்கான காரணமாக அமையும். காரணம், ஒருபுறம் இந்தியா, சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கான கப்பல்கள் கடந்து செல்வதும், அமெரிக்கா மற்றும் அதன் சார்பு நாடாக இருந்து ஈரானுக்கு எதிராக இருக்கும் நாடுகளின் கப்பல்கள் தடைப்பட்டிருப்பதும் அமெரிக்கா விரும்பாது. மூடினால் மொத்தமாக மூட வேண்டும், இல்லையென்றால் அமெரிக்காவால் திறக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் தாக்குதலில் இறங்கும். அப்படியானால் இது 3ஆம் உலகப் போரின் ஃபேஸ் 1 சம்பவத்தின் செகண்ட் பிளேவிற்கான எக்ஸிகியூஷன் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த முழு தகவலும் உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை. உண்மையறிந்த மனிதர்களே உண்மை அறியா மனிதர்களிடம் இந்த தகவல்களை கொண்டு சேருங்கள். மனிதர்களாக மனிதத்தோடு இணைந்திடுங்கள். யுத்த சத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் மனிதர்கள் சத்தம் ஓங்க வேண்டும். நன்றிகள் பல. யாம் இணையதள போராளிகள்.